கேஸ் இல்லையா இன்ஜின். சரி ஓகே, அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புவோம். இருக்கும் நெஞ்சு இருந்தோம் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஆனால் மழை நனைஞ்சிட்டு போகிறது கஷ்டம் இல்லையா. வண்டி இருக்குது, நம்ம போடல, அதான் நினைக்கிறேன். நம்ம கண்டினியூ வனகாபுத்தூர் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். கும்பத்தூர்லேருந்து பல்லாவரத்துக்கு. சரியாக மணி 10:20. நான் காலைல 9 மணிக்கு ரவுண்ட் சொன்னேங்க. அப்போது இது பயங்கரமாக மழை பெஞ்சு காற்றோட இருந்துச்சு. எனக்கு மரம் பெய்யுதா ஆடுது. ஆனால் அப்போ வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணலை. மரம்லாம் எப்படி ஆடுது போயிருக்கு. தெரியும் நினைக்கிறேன், தெரியுதான்னு தெரியல. இப்போ மழை குறைஞ்சி கொஞ்சம் காற்று அதிக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டைலாம் பாருங்கள் இருக்கு. மழை குறைஞ்சிச்சு. 9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கனமழை, மிக மிக கனமழை அப்படி பெய்ஞ்சிட்டு இருந்தது. காற்று இல்லை. ஆனால் இப்போ மழை குறைஞ்சி காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சுனாலே அப்போ புயல் கொஞ்சம் கரையை கடக்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது மேத்தா நகர். நகர் தண்ணி நகர் தண்ணி ஃபுல்லாக இருக்கு. அரியும் நிரம்பி இருக்கு. ஒரு ஆள் வந்து போயாரு பாருங்க. தண்ணி அதிகமாகிடுச்சு மேத்தா நகர். இந்த இடத்துல எப்பவுமே தண்ணி தேங்கும். ஏன்னா இது அந்த ஏரி பாதை. இது வந்து ஏரி ஒன்று ஃபுல்லாகிடுச்சு. அந்த இடம் மட்டும்தான் தாழ்வான பகுதி. ஏன்னா அந்த இடம் வந்து தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்குது. அங்கே பக்கத்தில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏரி ஒன்று சின்ன ஏரி. அது ஃபுல்லாக தண்ணி இந்த சைடு ஒரு இடம் தாழ்வுனால அது அந்த அளவு தண்ணி தேங்குது. அந்த ஒரு இடம் தான் இங்கே பிரச்சனையே. மற்றபடி இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கேயும் தண்ணி நிற்கல. அந்த இடம் மட்டும்தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது பக்கத்தில் ஏரினா தண்ணி அப்படி போக தான் செய்யும். அதனால் அனகாபுத்தூர் பல்லாவரம் போவோம் அப்படி திரும்பின்னு பார்க்குறீங்க. இந்த சைடு என் வீடு இருக்குது. அதெல்லாம் வீட்டுக்கு போகிறேன். இது குன்றத்தூர் மேத்தா நகரோட நிலவரம். ஸ்பீடு பிரேக் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்பீட் பிரேக் கிடையாது, சர்க்கஸ் பிரேக்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால எல்லாமே நின்று பொறுமையாக போவோம். இந்த நான் சொன்ன இதுமாதிரி பள்ளத்தால் தான் பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து தொல்லை. இந்த பாருங்க பள்ளம் வந்து கார்லாம் தெரியாதுல்ல, பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். காரே அப்படி வந்து போகுது பாருங்க. எனக்கே ஒரு
செகண்ட் எனக்கு அது இல்லை. அந்த தாழ்வான பகுதியில் கார் இருக்கும் வரும்போது என்னடான்னு பயந்துட்டேன். இந்த வண்டி முப்பிடுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு தான் அதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதாவது இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அது வேலையை அது காட்டு தான் செய்யும். மழை வரட்டும், புயல் வரட்டும், வெயில் அடிக்கட்டும், ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான். இயற்கையை நம்மளால் தடுக்கவே முடியாது. அது வேலையை அது காமிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இந்த ரோடு ஓரத்தில் பிளாஸ்டிக்ஸ் கவர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதெல்லாம் போடாமல் காவை அடிச்சுக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே போல் இதுமாரி பேரிடர் காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும். சில விஷயங்கள் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் நம சிவாய. மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். நம சிவாய. இங்கே பாருங்க, இப்போ தான் மறுபடியும்